மருதம் காட்டின் அமைதியான ஓரங்களில் பழன்யன் என்ற வேட்டைக்காரன் வசித்து வந்தான். அவன் தன் கிராமத்தில் கூர்மையான இலக்குக்காக அறியப்பட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் பறவைகள், முயல்கள், மான்களுடன் வீடு திரும்பினான். தன் திறமையின் மூலம் தன் குடும்பத்தை வளர்க்க முடியும் என்பதில் பெருமை கொண்டான். ஆனால் பழன்யனுக்கு ஒரு மகள் இருந்தாள். வாணி, ஒரு மென்மையான குழந்தை. அவள் அனைத்து உயிரினங்களையும் நேசித்தாள். அவள் அடிக்கடி, அப்பா, நாம் வாழ விலங்குகள் ஏன் இறக்க வேண்டும் என்று கேட்பாள். பழன்யன் சிரிப்பான். அதுதான் உலகத்தின் வழக்கம் மகளே. வலிமையானவர்கள் உயிர் வாழ சாப்பிட வேண்டும் என்று பதிலளிப்பான். ஒரு மாலையில் பழன்யன் மீண்டும் காட்டுக்குள் நுழைந்து ஒரு மரத்தின் பின்னால் குனிந்து ஒரு தாய்மானை குறிவைத்தான். தாய்மான் மெதுவாக ஆபத்தை கவனித்துக் கொண்டிருந்தது. பழன்யன் தனது வில்லை இழுத்தான். ஆனால் அப்போதுதான் தாய்மான் தன் தலையை உயர்த்தி ஒருவித கெஞ்சும் அப்பாவித்தனத்துடன் அவனை நேராக பார்த்தது. அவனுக்குள் ஏதோ போல் இருந்தாலும் தன்னைப் போலவே தன் குழந்தையை பாதுகாக்க விரும்பிய ஒரு உயிரினம் என்று அவனுக்குள் தோன்றியது. அவன் கை நடுங்கியது. அவன் வில்லை தாழ்த்தினான். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரி தூணுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும்? அந்த நேரத்தில் வாணி எப்போதும் அவனுக்கு காட்ட முயன்ற உண்மையை அவன் புரிந்து கொண்டான். அவன் வெறுங்கையுடன் அமைதியாக வீடு திரும்பினான். அன்றிரவு வாணியிடம், நாளை முதல் நாம் இன்னொரு ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்வோம் என்றான். அப்போதிருந்து பழன்யன் ஒரு வேட்டைக்காரனாக அல்ல, மாறாக ஒருவன் இன்னொரு உயிரை பணயம் வைத்து வாழ்வதை நிறுத்தும்போது உண்மையான இரக்கம் தொடங்குகிறது என்று கிராமத்திற்கு கற்றுக் கொடுத்த மனிதனாக அறியப்பட்டான்.